எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஃபால்ட் டேலில இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிகரை பத்தி பார்க்க போறது கிடையாதுங்க. நம்மளுடைய ஆடான் ஒன்று இருக்கு. ஸோ அதை பத்தி பார்க்க போறோங்க. என்ன ஆடான் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குடோன் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போங்க. அப்போ அந்த குடோன் வைஸ் மெயின்டைன் பண்ற ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம கையில் இருக்குது. ஸோ அதை ஏன் நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறோம்? அந்த ஏஜிங் வைஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு எடுக்க முடியாதுங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் வாங்கியிருப்போங்க. ஒரு ஐட்டத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுவோம்னா, அது வந்து உங்களுக்கு முதல்லயே ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வாங்கி வச்சிருப்போங்க. அதுக்கு தெரியாம கிடப்பிலேயே போட்டு வச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முதல்ல வாங்கின மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வாங்கின மெட்டீரியல் என்ன ஆயிட்டு இருக்குன்னா மூவ் ஆயிட்டு இருக்குங்க, சேல் ஆயிட்டு இருக்கும். ஸோ அப்ப முதல்ல வாங்கின மெட்டீரியல் அப்படியே நின்றுட்டே இருக்குங்க. அது ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஏடான போட்டு நம்ம என்ன என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏஜிங் வைஸா வந்து குடோன் வைஸ் ஏஜிங் வைஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட் எடுத்து அந்த பெண்டிங் இருக்கக்கூடிய மூவ் ஆகாம இருக்கக்கூடிய அந்த ஐட்டத்தை வந்து நம்ம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாங்க. ஸோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏடம் ஒர்க் ஆகுது, என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், நம்ம ஏடான வந்து நீங்க எனேபிள் பண்ணிட்டேங்க. ஸோ ஏடான்ல இங்க குடோன் வைஸ் ஏஜிங் ரிப்போர்ட் ஏடான் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, இன்வென்டரி புக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டேங்க. இங்க குடோன் ஏஜிங் அனலைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டுங்க. ஸோ இப்போ இதுல போயிட்டோம். நம்மள குடோன் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிப்போர்ட் வரப்போகுது. நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஏங்கிற குடோனுக்குள்ள போறோம். ஸோ ஏங்கிற குடோனுக்குள்ள போனோடையும் வந்து பாத்தீங்கன்னா அதோட க்ளோசிங் ஸ்டாக் உங்களுக்கு எவ்வளவு இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் காமி என்ன ஐட்டம் அப்படிங்கிறத காமிச்சிருச்சு. ஸோ குடோன் ஏல இருக்குது. டோர் அப்படிங்கிற ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் குவான்டிட்டி 13 இருக்குதுங்க. இப்போ ஏங்கிற குடோன்ல நம்ம என்டர் கொடுத்தோம்னா அதோட பிரேக்கப் வருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா, மொத்தமா வந்து ரெண்டு வந்து நெகட்டிவ்ல என்ட்ரி போட்டோம். மீதி 15 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஏஜிங்ல வந்து அது எவ்வளவு நாளா பெண்டிங் இருக்குது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 120 டேஸ்க்கு உங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக் ஐட்டம் வந்து பெண்டிங்ல இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஏஜிங் வைஸ் 30 நாள் 60 நாளுங்க 90 நாள் இந்த மாதிரி நீங்க ஏஜிங் எப்படி வேணா கொடுத்துக்கலாங்க. இதுல நாங்க என்ன பண்ணிக்கிறோம்னா, உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸ்டாக் குரூப் வைஸா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃபில்டர் பண்ணி பாத்துக்கலாங்க. அடுத்தது ஏஜிங் பீரியடும் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துக்கலாம். இப்போ நான் 30 60 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்க 60 இல்ல வந்து 90 இந்த மாதிரி ஏதாவது நீங்க வேணும்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ நான் இதை கொடுத்துட்டு அக்செப்ட் பண்றேன். உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ அடுத்தது அப்படியே வந்து மாறுதுங்க. ஸோ 60 நாள் 90ங்க 120 120 நாளைக்கு மேல போற ஸ்டாக் ஐட்டம். அது போக நெகட்டிவ் ஸ்டாக் வந்துச்சுன்னா இந்த இடத்துல நெகட்டிவ் ஸ்டாக்கையும் உங்களுக்கு இந்த இந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிங்கிற குடோன் போற சேம் இதே கான்செப்ட் தானுங்க. ஸோ உங்களுக்கு டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எப்ப உங்களுக்கு ஐட்டம் வந்து எப்ப பர்ச்சேஸ் பண்ணுமோ அதுக்கு உண்டான பெண்டிங் இப்போ இப்போடைய கரண்ட் டேட் என்ன, அதுல இருந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண டேட் என்ன, ஸோ அதுல வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிற டேட் என்ன, அதுலயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏஜிங் பீரியட் கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏஜிங் ஸ்டைலையும் நம்ம இங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இப்போ இது வந்து நம்ம கொடுத்துருக்கிறது பர்ச்சேஸ் டேட்ல இருந்து உங்களுக்கு அந்த ஏஜிங் நம்ம வந்து கால்குலேட் ஆகணும் அப்படிங்கறத கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைனாலும் நீங்க வந்து பேட்ச் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்பிரி டேட்டா எப்போ அப்படிங்கறத அதை வச்சு நீங்க நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இங்க எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் டேட் வைஸாவும் நீங்க வந்து எடுத்துக்கலாங்க. இந்த இடத்துல டு பி எக்ஸ்பைர்டு, ஸோ இப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது அந்த மாதிரி ரிப்போர்ட் உங்களுக்கு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆனா நீங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க பேட்ச் எனேபிள் பண்ணி ஐட்டத்துக்குள்ள கரெக்டான மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்கணுங்க. ஸோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த இடத்துல எக்ஸ்பைரி பேச்சஸ் சொல்ற ஆப்ஷன் இருக்கு. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆன ஸ்டாக் ஐட்டத்தை வந்து நீங்க ஈஸியா இந்த ரிப்போர்ட் குள்ள வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இது குடோன் வைஸ் ஏஜிங் அனாலிசிஸ் மட்டும் இல்லாம எக்ஸ்பைரி ஆன உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும்னா ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். அப்போ இந்த ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சுங்கிறது ஈஸியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கலாங்க. ஸோ அதே மாதிரி சீக்கிர ஐட்டம் இருக்கு. ஸோ இதுல வந்து நான் ஆல் பேட்சஸ் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு எல்லா பேட்ச்க்குள்ள இருக்கு ஐட்டம் ஸ்டாக் ஐட்டம் ஃபுல்லாமே எல்லாமே வந்து வந்துருங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சேம் உங்களுக்கு அதே மாதிரி தான் வருங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா தெரியுங்க, இந்த குடோன் சில ஐட்டம் 2ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இங்க ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் வந்து 15 வருது. ஸோ அப்போ 60 நாளுக்குள்ள 10 இருக்குதுங்க. ஸோ அப்போ 10 குவான்டிட்டி 60 நாள் வருது. மீதி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 120 நாளுக்கு மேல வருது. ஸோ அப்போ இங்க இந்த இடத்துல நம்ம க்ளோசிங் 15 வருது இல்லைங்களா. இப்போ என்டர் கொடுத்து பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 குவான்டிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூன்ல வாங்கியிருக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரியில ஒரு 10 மொத்தமா 25 வாங்கிட்டோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரியில ஒரு 10 சேல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நெட் குவான்டிட்டி 15 இருக்குதுங்க. 25ல நம்ம வந்து 10 சேல் பண்ணியாச்சு, மீதி 15 இருக்குது. அப்ப அது எப்படி எடுத்திருக்குது அப்படின்னாங்க, உங்களுக்கு
பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 10 குவான்டிட்டியை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாசம் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து உங்களுக்கு 60 நாளுக்குள்ள இருக்கிற ஸ்டாக் ஆகும். மீதி இருக்கிற அந்த 5 வந்து அதுவே என்ன பண்ணிக்குது அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிடர் பண்ணிக்கிச்சுங்க. அப்ப அது முதல்ல வாங்கின ஸ்டாக் பெண்டிங் இருக்கிற ஸ்டாக் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன்ல வாங்கின ஸ்டாக்ங்கிறதுனால உங்களுக்கு 120 நாளுக்கு மேல இருக்கக்கூடியது அப்படிங்கறத வந்து சொல்லிடுச்சுங்க. இப்ப நீங்க இங்கிருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா Alt F2 கொடுத்துட்டு பீரியட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இப்ப எனக்கு பர்டிகுலர் பீரியட்ல மட்டும் இந்த ஸ்டாக் எவ்வளவுங்கிறது இந்த ஏஜிங் தெரியணும்னாலும் நீங்க வந்து இப்போ இங்க 30/9/2025 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்குள்ள உங்களுக்கு அந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குது, எந்த லெவல்ல இருக்குது அப்படிங்கறத ஏஜிங்ல இருக்குங்க நீங்க பாத்துக்கலாம். இப்போ நான் 15 கொடுக்குறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது செப்டம்பர் பீரியட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து 90ல இருந்து 120 நாளுக்குள்ள ஆச்சு. நம்ம பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு க்ளோசிங் இருக்கிற ஸ்டாக் வந்து 90ல இருந்து 120 நாளுக்குள்ள இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பீரியடையும் கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பாத்துக்கலாங்க. அதே மாதிரி இங்க விண்டோஸ் நெகட்டிவ் ஸ்டாக் வருது அப்படின்னா இந்த இடத்துல நெகட்டிவ் வருதுன்னு வச்சுக்கலாம். அவுட்புட் மட்டும் இருக்குது அப்படின்னாலும் நம்ம சரி அவுட்வேர்ட் மட்டும் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா நீங்க வந்து இப்போ சேல் மட்டும் ஆயிருக்குது பர்ச்சேஸ் இல்லாம அவுட்வேர்ட் ஆயிருக்குது, இல்ல வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஸ்டாக்ல ஆயிருக்குதுனாலும் உங்களுக்கு நெகட்டிவ் ஸ்டாக்கையும் வந்து இந்த இடத்துல சொல்லிருங்க, நெகட்டிவ் ஸ்டாக் அப்படின்ட்டு இந்த இடத்துல ரிப்போர்ட் சொல்லிருங்க. ஸோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் டிங்கிற இதுக்குள்ள போயிட்டு பீரியட் வந்து நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அங்க அந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் சொல்லுதுங்க. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ 30 வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் குவான்டிட்டி இருக்குது டோருங்கிறது டி குடோன்ல. இப்போ அது வந்து நம்ம வாங்கினது வந்து 40 40 80 வாங்கியிருக்கிறோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேல வாங்கினோம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரியில வாங்கியிருக்கிறோம். ஸோ 50 மட்டும் என்ன இருக்குதுன்னா சேல் ஆயிருக்குது. அப்போ அது என்ன பண்ணிக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா காமிக்கிறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா 30 இருக்குது. ஸோ அப்போ அந்த 30 வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேல்ஸ் பண்ணது அதிகமா பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் வாங்கினதை விட அதிகமா பண்ணதுனால பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 30 மட்டும் அது எடுத்து கன்சிடர் பண்ணிக்கிச்சுங்க. அப்போ இந்த 30 வாங்கினது ஜனவரியில வாங்கினதுனால அது வந்து 60 to 90 நாளுக்குள்ள இந்த ஸ்டாக் வந்து நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிற சொல்லிருச்சுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நெகட்டிவ் ஸ்டாக்லாம் எதுவும் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு அடுத்த மெயின் லொகேஷன் அப்படிங்கிற குடோனுக்குள்ளேயும் சேம் இதே மாதிரி கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுங்க. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குடோன் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்மளுடைய ஸ்டாக்கோட ஏஜிங் அனலிசிஸ் ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கலாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் வந்து வச்சிருக்கிறோம், நம்ம ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கிடப்புல கிடக்குது, ஸோ அது ஒன்றும் சேல் ஆகாம இருக்குது, எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு தெரியலனாலும் நம்ம ஈஸியா இந்த ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்டிங் நம்ம ஸ்டாக் பெண்டிங் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டை பார்த்து அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேல் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதிக்கப்படாதுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டாக் முதல்லயே வாங்கி வச்ச ஸ்டாக் வந்து நம்ம சேல் பண்ணாம அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்போம், ஆர்டர் போட்டு வாங்கியிருப்போம், அதை நம்ம சேல் பண்ணிட்டு இருப்போங்க. அப்போ பேட்சஸ் மெயின்டைன் பண்றோம், எக்ஸ்பிரி டேட் ஏதாவது இருக்குது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா முதல்ல இருக்கிற கூடிய நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம்னா அது என்ன ஆகும்னா எக்ஸ்பிரி ஆயிருங்க, அது எல்லாமே நம்மளுக்கு லாஸ் ஆகுங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இஷ்யூவா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த டிடியில் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க ஸ்டாக்கை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாங்க. இந்த டிடியில் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து விவி இன்ஃபோடெக் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குங்க. இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். டெய்லியுமே நீங்க எல்லா வீடியோ பாருங்க, டேலியை இன்னும் ஆழமா கத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம வெறும் 99 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா டேலியோட பேசிக் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க. வெறும் 49 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் பிஐ அப்படிங்கிற பவர்ஃபுல் டூல வந்து எக்ஸல் டூல வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க, கோர்சஸா கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க. நீங்க இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.